சண்டே ஈவினிங் காலையிலேருந்து செம பிஸியான டே அப்படின்னு தான் சொல்லலாம். ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்டன் வேலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். மித்ரனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னம்மா பண்ணுறது அப்படின்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, வாசாமி உனக்காக தான் வெயிட் பண்ணுற அப்படின்ட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் செடிகளுக்கு தண்ணி எப்படி ஊற்றணும் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தேன். இது பெரிய வேலை இல்லை, பட் எந்த செடிக்கு எப்படி ஊற்றணும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன். பட் எல்லா செடிகளுக்கும் அழகாக தண்ணி ஊற்றி முடிச்சிட்டான். முள்ளு செடிகளுக்கு அதிகமாக ஊற்ற வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா கேக்டஸ் இல்லையா, இது சொன்னேன் அப்படின்னா அவனுக்கு புரியாது. ஸோ அதனால முள்ளு செடின்னு சொல்லியாச்சு. அதை தவிர மற்ற செடிகளுக்கு பாட்டு கீழே இருக்கிற ஓட்டையில் தண்ணி வர வரைக்கும் ஊற்றுனேன். ஸோ அதை பார்த்து பார்த்தே ஊற்றிட்டான். ஸோ கார்டன் வேலையை முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு வந்து ரைஸ் தான் வச்சுக்கிட்டோம். சாம்பார், ரசம், ரைஸ். மத்தியானம் வந்து சாப்பிட்ட திருப்தி இல்லாததுனால ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஒப்புட்டு கொடுத்துருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து தோசை நிலக்கடை சட்னி வேணும்னு சொல்லியிருந்தா. ஸோ அவளுக்கு அது, எங்களுக்கு இது. நம்ம வீட்டில் நேற்று என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள்.